அன்பான குழந்தைகளே, இன்று ஒரு அழகான திருக்குறளுடன் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். குழந்தைகளே, நாம் மனதார யாருக்கும் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. நாம் சொல்வது பொய் என்று தெரிந்தும் பொய் சொன்னால் பிற்பாடு அதனால் கஷ்டப்படுபவர்களை பார்த்து அந்த கஷ்டமே நம்மை அணு அணுவாக வருத்தப்பட வைக்கும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, தெரிஞ்சு பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. அப்படி தெரிஞ்சு பொய் சொல்லி ஏமாத்தினப்புறம் அவங்களுக்கு வர கஷ்டத்தை பார்த்துட்டு நமக்கு அந்த கஷ்டம் என்னைக்காவது திரும்பி வரும்பொழுது நாம் மிகவும் வருத்தப்பட வேண்டி வரும். இதற்கு ஒரு அழகான கதையோடு நாம் புரிந்து கொள்வோம். அதாவது, ஒரு காட்டில் ஆடு மேய்ப்பவன் ஒருவன் இருந்தான். நிறைய ஆடுகளை வைத்து கொண்டு அவன் என்ன செய்வான்? தினமும் மலை மீது ஏறி ஆடுகளுக்கு நல்ல புற்களை எல்லாம் காட்டி எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு சாயங்காலம் சந்தோஷமாக திரும்பி வருவான். இவன் ஆடுகள் கொழு கொழு என்று ரொம்ப அழகாக பார்ப்பதற்கு சந்தோஷமாக துள்ளி குடித்து விளையாடி கொண்டிருக்கும். இதை பார்த்த கிராம மக்கள் எல்லாம் இவனுக்கு சாயங்காலம் வரும்பொழுது ஆடுகளுக்கு வேண்டுகிற புல்லுகளை எல்லாம் மறுத்து கொடுப்பார்கள். இவனும் ஆட்டுப்பாலை கறந்து எல்லாருக்கும் கொடுப்பான். அவர்கள் பதிலுக்கு உணவு கொடுப்பார்கள். இப்படி சந்தோஷமாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இவனுக்கு ஒரு நாள் ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது. நாம் தினமும் போய்விட்டு வருகிறோம், இவர்களெல்லாம் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களும் ஆடிப்பாடி சந்தோஷமாக இருக்கிறார்களே, இவர்களை எல்லாம் ஏமாற்றினால் எப்படி இருக்கும் என்று தோன்றியது. இது கெட்ட எண்ணம் தானே. தனக்கு நல்லது செய்பவர்களை எல்லாம் ஏமாற்ற வேண்டும் என்று இவனுக்கு தோன்றியது. இதனால் இவன் மாடு மேய்க்க மலைக்கு மேல் சென்ற பிறகு அங்கிருந்து இவர்களை எல்லாம் பார்த்து, ஐயோ, இங்கு ஒரு புலி இருக்கிறது, எல்லாரும் ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், என் ஆட்டை புலியெல்லாம் கொன்று தின்றுவிடும், வாருங்கள் வாருங்கள் என்று கத்தினான். உடனே கீழே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், ஐயோ பாவம், எல்லா ஆடுகளையும் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறானே என்று ஓடி வந்தார்கள். மூச்சிறைக்க மேலே வந்தவுடன் அவர்களை பார்த்தவுடன் சிரித்தான். இங்கு புலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள்லாம் மூச்சிறைக்க மேலே ஓடி வந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தேன். தினம் நான் மட்டும் மலை மேலே ஏறி எல்லா வேலையும் செய்கிறேன், நீங்கள்லாம் கீழே தானே இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் மூச்சு வாங்கினா எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னு சொல்லி சிரித்தான். அவர்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தமாக இருந்தது. சி, எதுக்காக நாங்கள் வேலையெல்லாம் போட்டுவிட்டு உனக்கு வந்தோம் பாரு என்று சொல்லி கொண்டு சென்று விட்டார். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அவனுக்கு இந்த புத்தி வந்தது. ஆகவே மறுபடியும் எல்லாரையும் கீழே பார்த்து, ஐயோ, புலி வருகிறது, புலி வருகிறது என்றான். யாரும் போகவில்லை. ஆனால் இவன் கத்திக்கொண்டே இருந்த பொழுது நிஜமாலுமே மலையிலிருந்து ஒரு புலி இறங்கி வந்து விட்டது. இவன் கத்துறதுக்கு நிஜமாலுமே புலி, நிஜமாலுமே புலி, ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு கத்தினான். அதற்குள்ள அந்த புலி இவனுடைய ஒரு அழகான ஆட்டுக்குட்டியை கவ்விக்கொண்டு ஓடிவிட்டது. இவன் அழுது கொண்டே கீழே வந்தான். இவன் அழுது கொண்டு வருவதையும் ஆடுகளின் எண்ணிக்கை கம்மியாக இருப்பதையும் பார்த்து கிராமவாசிகள் புரிந்து கொண்டார்கள், நிஜமாலுமே புலி வந்திருக்கும் என்று. இவன் அவர்களிடத்தில் எல்லாம் மன்னிப்பு கேட்டான். தெரியாமல் ஒரு முறை பொய் சொல்லி உங்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டேன், ஆனால் நிஜமாலுமே அந்த பொய் என்னையே இன்று ஏமாற்றிவிட்டது என்று அழுதான். அன்று முதல் கிராமவாசிகள், நீ இனிமேது பொய் சொல்வதை விட்டுவிட வேண்டும், நல்லவர்களிடம் நல்லதையே பேசி பழகு என்று சொன்னார்கள். குழந்தைகளே, இதுதான் அந்த குறளின் அர்த்தம். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஆகவே நாம் மற்றவர்களை ஏமாற்றினால் அந்த ஏமாற்றம் நமக்கே ஒரு நாள் திரும்பி வந்து கடினமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துவிடும். வணக்கம் குழந்தைகளே.